வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்நாட்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் செய்வதற்கு அநேகர் முன் வந்திருக்கிறார்கள். பல விதங்களில் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மிஷனரி ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதிக்கின்ற ஊழியம், சுவிசேஷ ஊழியம், சபை ஊழியம், சபை நிர்வாகத்தில் பங்கு பெற்று உதவி செய்கின்ற ஊழியம், கூட்டங்களை ஒழுங்கு செய்கின்ற ஊழியங்கள், அதன் தேவைகளுக்காக தன்னார்வ ஊழியம், தனித்தாள் ஊழியம், தனி நபருக்கு சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஊழியம், இப்படி பல வகையான ஊழியங்கள் உள்ளன. மக்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். மேலும் இந்நாட்களில் ஊடகங்கள் மூலமாகவும் பல வகையான ஊழியங்கள் அநேக மக்களை சென்று அடைகின்றன. யூடியூப், வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அநேக விசுவாசிகள் அனுப்புகின்றனர். ஜெப குறிப்புகளை அனுப்பி வைத்து ஜெபிக்க வைக்கின்றார்கள். மட்டுமல்ல, நல்ல தரமான செய்திகளை குரூப்பில் உள்ள நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்கின்றார்கள். இப்படி பல விதங்களில் அநேகர் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் நிறையவே உள்ளன. ஆண்டவர் நம் எல்லோரிடமும் அவருக்காக ஏதாவது ஒரு வகையில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இது நமக்கு கிடைத்த நல்ல ஒரு சிலாக்கியம். இந்த உன்னத பணியிலே ஆண்டவர் நம்மையும் இணைத்திருப்பதற்காய் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உலக பிரகாரமான வேலைகளை செய்வதற்கு அதற்குரிய தகுதிகளை உலகம் எதிர்பார்க்கின்றது. சில குறிப்பிட்ட பணிகளை செய்வதற்கு அந்தந்த துறையை சேர்ந்த படிப்புகள், பயிற்சிகள் தேவை. சில வேலைகளை எல்லோரும் செய்யலாம், தனித்திறமை தேவையில்லை. ஆனால் எந்த வேலையில் ஈடுபடும் போதும் ஆர்வம், அர்ப்பணிப்பு, உண்மை மிகவும் அவசியம். ஆண்டவருடைய ஊழியத்திலே எப்படி எல்லோரும் ஈடுபட வேண்டும்? சில ஆலோசனைகளை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவருடைய ஊழியத்தை பரிசுத்தமாக செய்ய வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு எல்லா நிலைகளிலும் பரிசுத்தமாகவே ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஊழியத்தின் நோக்கமே பாவிகளை, பாவத்தில் வாழ்பவர்களை பரிசுத்தமுள்ள ஆண்டவரிடம் கொண்டு வந்து அவர்களை பரிசுத்தத்தில் நிலைக்கச் செய்வதுதான். செயலின் நோக்கம், தன்மை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனக்குள் பாவ மன்னிப்பின் நிச்சயம், பரிசுத்த வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை அவசியம். இரண்டாவதாக, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது பயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என சங்கீதம் 2:11 கூறுகிறது. கவனமாக, பயபக்தியோடு என் பணிகள் இருக்க வேண்டும். விளையாட்டாக அல்ல, சுய பெருமைக்காக அல்ல, எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக அல்ல, கனத்திற்குரிய பணியை நிறைவேற்றுகிறேன் என்ற உணர்வோடு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, கர்த்தருடைய ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது அதிகாரம் கொடுத்து வல்லமையோடு அனுப்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:5 பவுல், எங்கள் சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என பவுல் எழுதுகின்றார். நெருங்கிய உறவில் இருக்கும் பொழுதுதான் நமக்குள் தெய்வீக வல்லமையை உணர முடியும். ஆம், பலவீனமாக அல்ல, பலத்தோடு பிறரை சந்திக்க வேண்டும். நான்காவதாக, கர்த்தருடைய ஊழியத்தை பாரத்தோடு செய்ய வேண்டும். நெகேமியா 1:4 ஊழியத்தை துவங்கும் முன் நெகேமியாவின் பாரத்தை கவனியுங்கள்.
இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, அதாவது அலங்கம் இடிக்கப்பட்டதை கேட்ட பொழுது, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆம், இடிந்து போன அலங்கத்தை கட்ட நெகேமியாவின் பாரம். மனதளவில் இடிந்து போயிருக்கிறவர்களை ஆண்டவருக்குள் கட்டுகிறேன், எழுப்புகிறேன் என்ற தரிசனம் பாரத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். பொறாமையோடு, கருத்து வேறுபாடுகளோடு ஊழியம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு மனதோடு கர்த்தருடைய பணியை நாம் நிறைவேற்ற வேண்டும். நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு ஊழியத்தின் மூலமாக நான் காட்டுகின்ற நன்றி உணர்வு இது. அன்பானவர்களே, எல்லோருமே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள். ஊழியத்திலே ஈடுபடுவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான வாய்ப்பாகும். எந்த வகையான ஊழியம் என்பது அல்ல, எப்படி நாம் அந்த ஊழியத்தில் ஈடுபடுகிறேன் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம் ஊழியங்களை, நம் தரிசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த புதிய மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.